வணக்கங்க. ஜோதிடர் முனியாண்டி பேசுறேன், ஈரோட்லேருந்து. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த 11 ஜாதக தொடர்ச்சியில இன்னைக்கு 7வது ஜாதகமான, அதாவது 1996ஆம் ஆண்டு பிறந்த 10வது மாசம் 26ஆம் தேதி பிறந்த ஜாதகரை பத்தி இப்போதைக்கு விளக்கத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்துப்படி இவர் 29 வயசா முழுசா முடிவு பண்ணி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இவர் சனிக்கிழமை பிறந்திருக்காருங்க. சனிக்கிழமையை பொறுத்தளவுக்கு நல்ல வியாபாரத்தன்மை இருக்குங்க. நல்ல வியாபாரிங்க நீங்க. எதையுமே ஒரு 10 ரூபா காசாக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்துரும். கொஞ்சம் சோர்வுத்தன்மை அடைவீங்க. நீங்கள் காக்கைக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த சோர்வுத்தன்மை நீங்கிருங்க. சரிங்களா? நீங்கள் எதையுமே எடை போட்டு பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சனியை பொறுத்தளவுக்கு கர்மக்காரங்க. என்றைக்குமே தராசு பிடிச்சி முதல்ல பார்ப்பான். அதில் எது பாவம் புண்ணியமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்புல ஒவ்வொரு பகுதியாக அறுத்து போடுவான். அன்பு, பாசம், நேசம் எல்லாத்தையும் அறுத்து போட்டுருவான் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்கே எல்லாருமே 7.5 சனி நடந்தால் அது பாதகங்கிறாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். 7.5 சனி நடந்ததுன்னா நீங்கள் செஞ்ச கர்மாவை உங்களுக்கு அது திருப்பி கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது 22 வருஷமாக நீங்கள் செஞ்ச கர்மாவை அந்த 7.5 வருஷத்தில் அனுபவிச்சிருவீங்க. அது நல்லது செஞ்சிருந்தாலும் சரி, கெட்டது செஞ்சிருந்தாலும் சரி. நல்லது செஞ்சால் நல்லதையும், கெட்டது செஞ்சால் கெட்டதையும் அவன் கொடுத்தே தீருவான் அப்படிங்கிறது தான் அந்த 7.5 சனி கொடுக்கும். நான் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு 7.5 சனி பற்றி நான் பேசவே மாட்டேன். என்ன காரணம்னா, அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க நல்லது செஞ்சுருக்காங்களா, கெட்டது செஞ்சுருக்காங்களா. அதுக்கேற்ற பலனை அவன் துல்லியமாக தராசு பிடிச்சி பார்த்து கொடுத்துருவான். சரிங்களா? அதனால நம்ம அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நன்மையை செய்யுங்க, உங்களுக்கு நன்மை வந்து சேரும். அவ்வளோதான். இது அட்வைஸ் இல்லை. உங்களோட வாழ்க்கையோட தன்மையை நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். அதுக்கு உண்டான வேலையை அது செய்யும். சரி. அசுவினி நட்சத்திரமான மேசராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. கேதுவோட சாரத்தில் நீங்கள் பிறந்தாச்சு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சு சே சோ லா அப்படிங்கிற பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இதெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கேது தசை பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம். அது பிறப்புக்கு உண்டான நேரத்துக்கு எப்படி அது கொஞ்சம் மாறும். அடுத்தது சுக்கிர தசை 20 வருஷம் துல்லியமாக அனுபவிப்பீங்க. குட்டி சுக்கரன் அப்பனுக்கு நன்மையை தரமாட்டான் அப்படிம்பாங்க. சில சமயம் அப்பாக்கள் கொஞ்சம் தொழிலில் நட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போ, சில காலம் கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய அமைப்போ, இல்லைன்னா போகிற இடத்துல வேலை இல்லாத அமைப்போ, கடன் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்போ, இதெல்லாம் சுக்கரன் கொடுத்துருவார். சுக்கரனை பொறுத்தளவுக்கு லாபத்தை கொடுக்கணுமே அப்படின்னா குட்டியில் கிடைக்காது. அதாவது சின்ன சுக்கரனில் அதை கொடுக்க மாட்டான். ஒரு 10 வருஷத்துக்கு பையனோட ஒரு 14லேருந்து 15 வயசு வரைக்கும் அந்த லாபம் குறையும். அதுக்கப்புறம் நடக்கிற 10 வருஷ காலம் நல்ல துல்லிய பலனை கொடுப்பாங்க. முதல் 10 பாதகமும் அடுத்த 10 சாதகமும் மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போனா பையனுக்கு உயர்கல்வி நல்லா இருக்கும், வருமான தடை இல்லாமல் கொடுக்கும். இதெல்லாம் பையனுக்கு கொடுக்கக்கூடியது, வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கரன் முடிஞ்சு சூரியன் உள்ள என்ட்ராவாருங்க. சூரியனை பொறுத்தளவுக்கு 6 வருஷம். சரி, இந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருங்க. அப்போனா இப்போதைக்கு உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது சூரிய தசை. இல்லை அப்படின்னு சொன்னால் சந்திர தசையை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சூரியனை பொறுத்தளவுக்கு ராகுவோட சாரம்னா ராகு கேது தோஷம் இருக்கவங்க இதை ரொம்ப பாதிப்பாங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். இதே சந்திர தசை வருதுன்னா அது அசுனி நஸ்திரமானதுனால கேதுவோட சாரத்தில் இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் அனுபவிப்பாங்க. அப்படின்னா ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். இந்த ராகு கேது தோஷம் எந்தெந்த லக்னத்துக்கு வரும் அப்படின்னா, ஒன்று சிம்ம லக்னத்துக்கு, கன்னி லக்னத்துக்கு கண்டிப்பாக வரும். அதை முடிச்சுட்டா கும்ப லக்னமும் மீன லக்னமும் நல்லாவே பாதிக்கப்படும். இந்த சூரிய திசையா இருந்தாலும் மகர லக்னமும் பாதிக்கப்படும். அப்படின்னா இந்த 5 லக்னத்துக்காரங்க அதிகமா இப்பத்த சூழ்நிலைக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத. சரிங்களா? இவங்களை தேடி பாம்பு வரும், போற இடத்த தேடி பாம்பு வரும், கனவுல பாம்பு வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவுல போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா சுப பிரிவா வெளிநாடு நான் போயிட்டேங்க அப்படிம்பாங்க. அதுவும் சுப பிரிவு. அது ராகு நடந்தா அந்த காலத்துல கண்டிப்பா நடக்கும். இல்ல வேலை விஷயமா வெளியூர்ல போய் இருக்கோம், மாசத்துக்கு ஒருக்கா இங்க வந்து பாக்குறோம் அப்படிங்கிறதும் இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். இல்லை அப்படின்னா சண்டை போட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பே கொடுக்கும். சரிங்களா? சந்திர தசை 10 வருஷம் முடிகிற காலம் வரைக்கும். அப்போனா இன்னும் 10 வருஷ காலத்துக்கு இது தொடர்ச்சியாக இருக்கும், 39 வயசு வரைக்குமே இருக்கலாம் அப்படிங்கிறதே தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த ஜாதக ரீதியாக வேற ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோயாளியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருங்க. சரிங்களா? கோபக்காரங்க, ரோசக்காரங்க, சண்டைக்காரங்க. ஏன்னா மேச வீட்டில் உட்காந்துட்டாங்களே. அப்போனா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வர்றதுக்கு அம்மாவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
அதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்க தனி குடித்தனம் போறதுக்கு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பு. சரி. நீங்களும் கோவத்துக்கும், ரோசத்துக்கும் உண்டானவ தான். அதுல மாற்றம் கிடையாது. அதே மாரி உங்க கையில குடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகுங்க. வண்டி வாகனம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் லாபம் அதிகங்க. சரிங்களா? ஃபோன்ல உங்களுக்கு ஏகப்பட்ட பெண்களோட சகவாசம் ஏற்படுங்க. அதையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. சில சமயம் படிப்பு தடபடக்கூடிய அமைப்ப முன்னாடியே குடுத்துரும். காதல்ல முதல் காதல் தோல்வியையும், அடுத்த காதல்ல வெற்றியையும் குடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்க உங்க அப்பாவோட சேர்ந்து இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கணும். என்னைக்குமே ஐப்பசியில குழந்தை பிறந்ததுன்னா, முடிஞ்ச வரைக்கும் அப்பாவ விட்டு தள்ளி இருந்ததுன்னா, அப்பா நல்லா இருப்பார். இல்லைன்னா, அப்பா கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சனி போய் கேதுல இருக்கிறதுனால, நீங்க ஒரே நேரத்தில பல தொழில், அதாவது 2, 3 தொழில கையில வச்சிருந்தா நல்ல லாபத்த குடுக்கும். ஒரே தொழில் தாங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க சாகுற வரைக்கும் கொஞ்சம் முன்னேற முடியாத சூழ்நிலையை இது குடுத்துரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். சில சமயம் செரிமான கோளாறு பிரச்சனை வரும். அப்பனா குடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு குடுக்கலாம். ஏதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்றது அது இதுன்னு. அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் உங்களோட ஜாதகம் எடுத்திருக்கும். இதெல்லாம் ஆண்களுக்கு உண்டான பலன். இதே ஒரு பெண்கள் அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாவே இருக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்காந்தீங்கன்னா நல்ல லாபத்த குடுக்கும். சரிங்களா? வேண்டாத கெட்ட பேர நீங்களே தூக்கி தலையில வச்சுக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். 26/10/96ல பிறக்கிறவங்க. சரிங்களா? ரைமிங்கா டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படின்னு நம்ம நெனைப்போம். இருந்தும் அது வேண்டாத சிக்கல நீங்களே தூக்கி தலையில வச்சுக்குவீங்க. இதனால வேண்டாத கெட்ட பேர கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படிங்கிற சூழ்நிலை. உங்களுக்கு ஃபைல் சம்மந்தப்பட்ட மூலநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்குங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். வேற உங்க ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க மத்தியில என்னைக்குமே உங்கனால நல்ல பேர மட்டும் எடுக்கவே முடியாதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் குடுக்குங்க. நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஏதாவது உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததுனாலும், நீங்க தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்த அணுகலாங்க. உங்களுக்கு தேவையான பலன 100% பலன. ஏன்னா நீங்க பிறந்த தேதிங்கிறது ஒண்ணு இருக்கும். அ தேதிங்கிற பாருங்க, நேரங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த நேரத்துக்கு உண்டான லக்னம் மாறும். இந்த லக்னத்துக்கு உண்டானவங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, வேற ஏதாவது ஜோதிட ரீதியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும், ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்த அணுகுங்க. மிக்க நன்றி.